முதலமைச்சர் ஜெயலலிதா மேடைகளில் பேசும்போது அடிக்கடி குட்டி கதை சொல்றது வழக்கம். அவங்களோட கதைகளை கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இன்னைக்கு அவங்களோட கதையைத்தான் முதல்ல கேட்க போறோம். மதுவிலக்கு சம்பந்தமா திமுக தலைவர் கருணாநிதி பேசினதை விமர்சிச்சு கடலூர்ல நடந்த பொதுக்கூட்டத்தில் அவங்க பேசினதை இப்ப கேட்கலாம். 1971ஆம் ஆண்டில் பூரண மதுவிலக்கை நீக்கியதே திரு கருணாநிதி தான். ஒரு தலைமுறையையே குடிப்பழக்கத்திற்கு ஆட்படுத்தியவர் திரு கருணாநிதி தான். அந்த கருணாநிதி இன்றைக்கு மற்ற கட்சி தலைவர்களுடன் சேர்ந்து கொண்டு பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என்று கூக்குரல் இடுகிறார் என்றால் ஒரு கதை தான் நினைவுக்கு வருகிறது. ஒருவர் தனது கூட்டாளிகளுடன் சேர்ந்து வேறு ஒருவரை கொலை செய்து விட்டார். சாவு ஏற்பட்டது. ஏதோ சில காரணங்களினால் அந்த இடத்தை விட்டு இவர்களால் ஓட முடியவில்லை. அதனால் கொலையாளியும் அவர் கூட்டாளிகளும் அங்கேயே நின்று கொண்டிருந்தார்கள். அப்போது கொலை செய்யப்பட்டவரின் உற்றாரும் உறவினர்களும் நண்பர்களும் அங்கே ஓடி வந்தனர். ஐயோ நண்பா நீ போய்விட்டாயா, ஐயோ மகனே நீ போய்விட்டாயா என்று மற்றவர்கள் கூக்குரலிட்டு அழுகின்ற போது இந்த கொலையாளியும் அவரது நண்பர்களும் சேர்ந்து ஐயோ நண்பா நீ போய்விட்டாயா என்று கதறி அழுது ஒப்பாரி வைத்தார்களாம். அது போல் இருக்கிறது திரு கருணாநிதி மதுவிலக்கை பற்றி பேசுவது. பொதுமக்களே, வாக்காளர் பெருமக்களே, மக்களால் நான், மக்களுக்காகவே நான் என்ற தாரக மந்திரத்தை கடைபிடித்து நான் பணியாற்றி வருகிறேன். உங்களால் நான், உங்களுக்காகவே நான். உண்மை எப்படி நம்பிக்கையை கொடுக்கிறதோ, உழைப்பு எப்படி வசதியை கொடுக்கிறதோ, திறமை எப்படி வெற்றியை கொடுக்கிறதோ, அதுபோல எனது ஆட்சி உங்களுக்கு வசந்தத்தை கொடுத்திருக்கிறது.